Hi friends, welcome back to Sushant Sahan as well. So இன்னைக்கு சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கிளாஸ் 1க்கான தமிழ் ஒர்க் ஷீட் ஃபார் ஆனுவல் எக்ஸாம். ஸோ இந்த தமிழ் ஒர்க் ஷீட் பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ஸை நீங்கள் ஆனுவல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ரிவிஷன் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்க லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 1க்கான தமிழ் மாடல் கொஷின் பேப்பர்ஸ் ஃபார் ஆனுவல் எக்ஸாம் இயர் 2025 to 26. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க, சொல் உருவாக்குக. இந்த கொஷினில் பாருங்க, வட்டத்துக்குள்ள ஒரு மெய்யெழுத்து கொடுத்துருக்காங்க, அதை சுற்றி உயிர்மை எழுத்து இருக்கு. இந்த கொஷினில் கிட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உயிர்மை எழுத்தை மெய்யெழுத்து கூட பிளெண்ட் பண்ணி அவங்க இங்கே வார்த்தை உருவாக்கணும். ஸோ இப்போ இங்கே பாருங்க, இது நீ, இது இல். இது நீ வந்து இல் கூட சேரும்போது என்ன வரும்? நில். க இல், கல். இது பாருங்க, இன் அப்படிங்கிற மெய் எழுத்து இருக்கு, அதை சுத்தி இங்க ரெண்டு உயிர்மெய் எழுத்து இருக்கு. ஸோ இந்த ம அப்படிங்கிற உயிர்மெய் எழுத்து மெய் எழுத்து கூட சேரும்போது மண். இது கண். ஸோ கொஷின் 2 பொறுத்துக. ஒரு சைடில் படங்கள் கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் சைடில் அதுக்கான வார்த்தைகள் இருக்கு. ஸோ படத்தை பார்த்து அதுக்கான கரெக்டான வார்த்தைகளை கிட்ஸ் மேட்ச் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் பிக்சர் இங்கே என்ன இருக்கு பாருங்க, ஃபேன், மின் விசிறி. ஸோ மின் விசிறி அப்படிங்கிற வார்த்தை இங்கே எங்கே இருக்கு? இங்கே. ஸோ இதை இங்கே மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் மாங்காய், மலர், கப்பல், மீன். ஸோ கொடுத்துருக்க படத்தை பார்த்து அதுக்கான சொல்ல மேட்ச் பண்ணணும். ஸோ கொஷின் நம்பர் 3 பாருங்க, படம் பார்த்து பெயர் எழுதுக. ஸோ இந்த கொஷின்ல படத்தை பார்த்து அதுக்கான பெயரை எழுதணும். ஆப்ஷன் இங்க இருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் படம் என்னது? மரம், மரம். ஸோ அப்போ இங்க மரம். நெக்ஸ்ட் நகம். இது என்ன படம்? பாய். இது இலை. கொஷின் நம்பர் 4 பாருங்க, மொழியாக்கம். அதாவது இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை பார்த்து இது என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கான தமிழ் வார்த்தை எழுதணும். இப்போ இது மேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேட் அப்படின்னா பாய், அப்போ பாய்னு தமிழ்ல எழுதணும். நெக்ஸ்ட் பீகாக்னா மயில். ட்ரீ மரம். எலிஃபண்ட் யானை. மாம் அம்மா. கொஷின் நம்பர் 5 நிரப்புக. கீழே இங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, கொஷின்ஸ் இருக்கு. இந்த கொஷினை ரீட் பண்ணி எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்னு பார்த்து கிட்ஸ் ரைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு பாருங்க, டேஷ் தாவுகிறது. கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எது தாவும்? ஆடு, குருவி, குரங்கு. இந்த 3 அனிமல்ல எந்த அனிமல் வந்து தாவும்? குரங்கு. ஸோ இங்க அப்போ குரங்கு அப்படின்னு ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, டேஷ் புல் தின்கிறது. ஆடு, குருவி, குரங்கு. இதுல எது புல் சாப்பிடும்? ஆடு. ஸோ ஆடு. தேர்ட் ஒன் பாருங்க, டேஷ் கூடு கட்டுகிறது. இதுல கொடுத்துருக்கிறது எது கூடு கட்டும்? குருவி, குருவி. கொஷின் 6 விடுபட்ட மெய் எழுத்துக்களை எழுதுக. ஸோ இங்க ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, இந்த வார்த்தையில மெய் எழுத்து மிஸ்ஸிங்கா இருக்கு. இந்த மெய் எழுத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பார்த்து படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா எந்த சவுண்ட் மிஸ்ஸிங்கா இருக்கு, எந்த மெய் எழுத்தோட சவுண்ட் மிஸ்ஸிங்கா இருக்கோ அதை கிட்ஸுக்கு ஐடென்டிஃபை பண்ணி ரைட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன படம் கொடுத்துருக்காங்க? தக்காளி. ஸோ த இருக்கு, காலி இருக்கு. அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும்? தக்காளி. என்ன மெய்யெழுத்து சவுண்டு கேட்குது? இக். இது பம்பரம், பம்பரம். இம் சவுண்டு. இஞ்சி, இ இஞ்சி, இஞ்சு. பூச்சி, பூ இச் சி. பட்டம், சங்கு. கொஷின் நம்பர் 7 எதிர்ச்சொல்களை பொறுத்துக. ஸோ ஒரு சைடில் வார்த்தைகள் இருக்கு, அந்த வார்த்தைகளுக்கான எதிர்ச்சொல்ல மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எங்கள் ஃபர்ஸ்ட் பிக்சர் ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன இருக்கு? உயரம். உயரம்க்கு எதிர்ச்சொல் என்னது? குட்டை. ஸோ குட்டை. நெக்ஸ்ட் மேல் அப்படின்னா கீழ், அதுக்கு எதிர்ச்சொல் கீழ். பல, சில. ஏறு, இறங்கு. தள்ளு, இழு. 8th கொஸ்டின் பன்மையை எழுதுக. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒருமையில கொடுத்துருக்காங்க, இந்த ஒருமைக்கு பன்மை எழுத சொல்லியிருக்காங்க. இலை, இலைக்கு பன்மை என்னது? இலைகள். பூ, பூக்களுக்கு பன்மை என்னது? பூக்கள். செடி, செடிக்கு செடிகள். பழம், பழங்கள். 9th கொஸ்டின் பாருங்க, அடுத்து வரும் உருவை வரைவோம். ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் வர்ற ஷேப்பை கண்டுபிடிச்சு இங்க வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ வட்டம், முக்கோணம், வட்டம், முக்கோணம், வட்டம். நெக்ஸ்ட் என்ன வரும்? முக்கோணம். இலை, பூ, இலை, பூ, இலை. நெக்ஸ்ட் என்ன வரும்? பூ.
கொஸ்டின் 10 அதிகமான நீரை கொண்ட பாத்திரத்தை நிறம் தீட்டுவோம். ஸோ இங்க பாத்திரம் இருக்கு. இந்த 3 பாத்திரத்திலையும் டிஃப்ரெண்ட் லெவல்ல வாட்டர் இருக்கு. ஸோ இதுல அதிகமான நீரை கொண்ட பாத்திரத்தை வண்ணம் தீட்டுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த பாத்திரத்துல அதிகமான அளவு தண்ணி இருக்கோ அந்த பாத்திரத்தை கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது 3ஐயும் கம்பேர் பண்ணும்போது எதுல அதிகமான நீர் இருக்கு? இந்த இதுல. ஸோ அப்போ இதை கலர் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ பார்த்த இந்த தமிழ் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் உங்கள் கிட்ஸை நீங்கள் ஆனுவல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.